ஒரு நபருக்கு கோர்ட்டில் இழப்பீடு பணம் சேங்ஷன் ஆகுது. பட் அந்த சேங்ஷன் ஆன அந்த பணத்தை வந்து அவருக்கு போதுமானதாக இல்லை, அவருக்கு ஏற்பட்ட சில ப்ராப்ளத்துக்காக. ஆனால் மேல்முறையீடு செய்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து போதுமான பணம் வந்து இல்லை. அப்போ தன்னை வந்து இன்டெலிஜென்ட் பர்சன், புவர் பர்சனாக காமித்து மேல்முறையீடு செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ அந்த சம்பவத்தில் என்ன வந்து கேஸ் நடந்துச்சு, அந்த கேஸுக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க, ஆப்போசிட் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான டீட்டெயில் கொடுக்குறாங்க, கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன. ஒரு பர்சன் பணம் இல்லாமல் இருக்கும்போது ஆனால் அவருக்கு இழப்பீடு பணம் கிடைத்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பணம் கிடைச்சிருக்கு, ஆனால் அந்த